வேதத்தை திறந்து இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் ரொம்ப நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை அநேக நாட்கள் ஒருவேளை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய செய்தியை நீங்கள் நிறைய இடங்களில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். ஆனாலும் நேற்றைக்கு இந்த மாதத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை மறுபடியும் என்னோடு கூட பேசி கர்த்தர் நிலைப்படுத்தினார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் தாவீதிற்கு எந்த வார்த்தை சொன்னாரோ, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து அது திரும்ப கிடைக்குமா என்கிற நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலா கிடக்கிறது. அவனுடைய கண்ணு பார்க்கும்போது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறதா அவனுக்கு தெரியல, அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் உயிரோடு இருக்கிறதா தெரியல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த சுட்டரிக்கப்பட்ட இடத்துல என்னுடைய மனைவியை எப்படி தேடுவேன், என்னுடைய பிள்ளையை எப்படி தேடுவேன், என்னுடைய பொருட்களை எப்படி தேடுவேன், எல்லாமே நாசமாயிருச்சு, எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னு தன்னுடைய கண்களுக்கு முன்பாக அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களும் தாவீதும் வெறும் சாம்பலை மட்டும்தான் பார்க்கிறார்கள். சாம்பலை ஒரு மனுஷன் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா திரும்ப அந்த காரியத்தை அவனால எடுக்கவே முடியாது என்று அர்த்தம். ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கர்த்தர் வாக்குரைத்தபடியே அவனுக்கு சகலத்தையும் கர்த்தர் திரும்ப தந்தார். இந்த மாதத்தினுடைய இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய மனதில் இதே சூழ்நிலையில நீங்கள் கடந்து போகலாம். உங்க கண்களுக்கு முன்பாக வெறும் சாம்பலை நீங்கள் பார்க்கலாம். அந்த சந்தோஷத்தை திரும்ப எடுக்க முடியாது, அந்த உயர்வை திரும்ப எடுக்க முடியாது, அந்த வெற்றியை நான் திரும்பி பார்க்க முடியாது, திரும்ப அது வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார், நீ இழந்த அனைத்தையும் திரும்பவும் பெற்று கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். உன்னுடைய கண்களிலே இனி அதை திருப்பி எடுக்கவே முடியாது என்கிற சூழ்நிலையிலே தள்ளப்பட்டாலும் இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு சகலத்தையும் திருப்பி கொள்ள வைப்பேன். நீ மறுபடியும் ஏறுவாய், நீ மறுபடியும் அமருவாய், நீ மறுபடியும் உயர்வாய், நீ தள்ளப்பட்ட ஸ்தானம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். நீங்கள் அங்கீகரிக்கப்படாத இடத்திலே மீண்டும் ஒரு அங்கீகாரம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல கரங்களை தட்டி, நீங்கள் இழந்த பலன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இழந்து போன பரிசுத்தத்தை கர்த்தர் திரும்ப தருவார். அந்த ஊழியத்தை கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தர் இந்த மாதம் திரும்ப தருகிற தேவனாய் நம்மத்திலே அவர் கடந்து வருகிறார். இந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு இப்பொழுதிலிருந்து அந்த நன்மை ஆரம்பிக்க போகிறது. இதோ உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இழந்தது சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த காரியத்தை திருப்பிக் கொள்ளுவதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு கடந்து போய் எல்லாவற்றையும் அவன் செலவழித்து எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எனக்கு இழந்தது திரும்ப கிடைக்காது, என்னுடைய மகன் என்கிற ஸ்தானம் கண்டிப்பா கிடைக்காது. அப்பா தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, நான் தான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இனி எனக்கு எப்படி திரும்பி கிடைக்கும்? ஆனா மனசுல ஒண்ணு நினைக்கிறான், பரவாயில்ல, எனக்கு திரும்பி எல்லாமே கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு சின்ன ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா போதும், நான் அதுல திருப்தியாவேன் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அவன் திரும்ப தன் தகப்பனாரிடத்திலே வருகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் வரும்போது எனக்கு இது கிடைச்சா போதும், எல்லாம் கிடைக்காட்டி பரவாயில்லன்னு நினைச்சான். ஆனால் அவனுடைய தகப்பனார் தூரத்தில் அவனை கண்டு அவனை கட்டி முத்தம் செய்து அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து அவனுடைய வஸ்திரத்தை மாற்றி அவனுக்காக கொளுத்த கன்றை அடித்து, இவன் பிள்ளைன்ற ஸ்தானத்தை இழந்துட்டேன்னு நினைச்சான். ஆனால் தன்னுடைய தகப்பனோ, என் மகன் மரித்தான், மறுபடியும் உயிர்ப்பித்தான் என்று இழந்த
இழந்து போன அந்த ஸ்தானத்தை மறுபடியும் தகப்பன் தந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இழந்ததுல எல்லாமே எனக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, கொஞ்சம் கிடைச்சா போதும், எனக்கு எல்லாத்தையும் கிடைக்காது பரவாயில்ல, நான் எல்லாம் இழந்துட்டேன், ஓரளவு இருந்தா போதும், சமாதானமா இருந்தா போதும், கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற எத்தனையோ காரியத்தை நான் இழந்துட்டேன், அப்படி மனதில் நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ கொஞ்சத்தை இல்ல மகளே, மகனே நீ கொஞ்சத்தை இல்ல மகனே, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், அந்த மரியாதையை நீ திரும்ப பெற்று கொள்ளுவாய், அந்த கனம் உனக்கு திரும்ப வரும், அந்த புகழ்ச்சி உனக்கு திரும்ப வரும். நீ நடந்த அந்த தெருவிலே மறுபடியும் தலை நிமிர்ந்து நீ நடப்பாய். நீ தலை நிமிர்ந்து நின்ற அந்த சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் மறுபடியும் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். மறுபடியும் சந்தோஷ சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவார். நல்ல கைகளை மேல தட்டி 10 விசை ஆமென் ஆமென் என்று அங்கீகரித்து சொல்லுங்க, என் மேல இந்த வாக்குத்தத்தம் நடக்க போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க, என் பிள்ளை மேல இந்த வாக்குத்தத்தம், தலையின் மேல கரங்களை வைத்து கூட ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இந்த வாக்குத்தத்தம் எங்கள் தலையின் மேல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ஜீவ தேவனுடைய வார்த்தை. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த மகா பெரிய தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை பொய் உரையாது. அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாய் நீ அதை பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு நீ சொன்னாலும், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்தே போக வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீர்கள், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதமே அது நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை ஆணித்தரமா இருக்கிறது.